ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கீரை சாம்பார் வைக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். நான் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் குக்கரில் வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தண்டு கீரை இருக்குது பார்த்திங்களா, முளைக்கீரை, அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதை போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து விசில் போட வேணும், சரிங்களா? இது வந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில இப்போ அங்கே கீரை வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு வெறும் பச்சை தண்ணி தான் வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுருக்கேன். ஆனால் இந்த பாருங்கள், சின்ன தக்காளி இதை போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு குழம்புத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். அங்கே கீரை வந்து லேசாக ஆவி வந்து மேலே வரட்டும். இப்போ இந்த கீரை வந்து விசில் வரும். இந்த ஸ்டேஜ் தான் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிச்சு, இதுக்கு எல்லாம் வச்சுட்டு கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா க்ரீனாக அப்படியே இருக்கு பாருங்கள். ஏன்னா வெயிட்டு போல் கொடுக்குறது நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே தாளித்து கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாம்பார் வைக்க போகிறதுனால இந்த தண்ணி கொதிச்சு ஊற்றிங்கன்னா தண்ணி எடுத்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த பருப்பு எடுத்து வச்சு நம்புறேன், அதை வந்து இதை ஊற்றிக்கலாம். கீரை சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். எங்களுக்கு தண்ணியாக தான் பிடிக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கொதிச்சுட்டே இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் புளி இருக்கும். இவ்வளோ புளி தான், கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, குட்டி நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் சைஸ் ஒரு 2 புளியாங்கட்டை அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம இன்னும் தாளிக்கல. லாஸ்ட்டாக சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து இதை ஊற்றிலாம். தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக தாளித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். அதாவது 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.